எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய மாற்றங்கள கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாம இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் வலுவா இருக்கு, யார் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்றத தெளிவா பார்த்துடலாம் வாங்க. விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8வது ராசி, ரகசியங்களை அதிகம் கொண்ட ராசி, அதே மாதிரி மறைவு ராசி அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களா சொல்ற வரைக்கும் நம்ம வந்து அதை கணிக்கவே முடியாதுங்க, யூகிக்கவும் முடியாதுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு இவங்களுடைய மனசும் சரி, இவங்ககிட்ட ரகசியங்களும் சரி ஆழமானது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இவங்க முகத்தை பார்த்து இவங்க இதுதான் பண்ண போறாங்க, இதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அதாவது விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவனுக்கு, அனுஷத்துல அதிபதி சனி பகவான். சனியினுடைய நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. ஆனா இந்த மாற்றிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நிலை நல்லா இருக்கு. சனி ஒரு இருள் கிரகம். சரிங்களா? சனி வந்து கெட்டாலும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆதிபத்திய ரீதியில 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வலுத்து கேதுவோடையும் புதனோடையும் சேர்க்கை பெற்றிருக்கிறது. மாதுடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகம் சார்ந்த வழியில ஒரு முன்னேற்றத்தையும், மூத்த அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகளுடைய நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக எதுவாயினும் அதில் வெற்றி அப்படின்றத கண்டிப்பா உண்டுங்க. சரிங்களா? தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்துல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து ஜெயிச்சு காமிப்பீங்க. அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தையினுடைய உதவிகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். மேலும் 10ஆம் இடத்துல இந்த சூரியன், புதன், கேதுனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது. இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் சரிங்க, இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கும் சரிங்க, இந்த காலகட்டங்கள் நல்லதொரு முன்னேற்றங்கள், நல்லதொரு ஆதாயங்களை உறுதியாக கொடுக்கும். குறிப்பா இது சார்ந்த துறையில நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணும்போது அதில் அந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு சதவிகிதம் அப்படின்றது சற்று அதிகமாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேலை மாற்றம் பெருசா செய்யாதீங்க. ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணலாம், இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துக்குங்க இந்த ஒரு மாசம் மட்டும். அதன் பிறகு உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். சுய ஜாதகத்துல அரசு வேலைக்கான அமைப்புகள் உறுதியாக இருக்கும்போது இந்த காலகட்டங்கள் முழுமையாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானத்துல இந்த மாற்றிய முதல் பகுதியில சனியும் செவ்வாயும் தொடர்பு கொள்றாங்க. அப்போ விருச்சிகம் அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும். எவ்வளவுதான் உங்களுக்கு வந்து ஒரு நபர் வந்து க்ளோஸா இருந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க காசு, பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாவே இருக்கணுங்க. 2வது, ராசிக்கு 12ஆம் இடமான விரய பாவத்துக்கு இந்த மாற்று 2வது பகுதியில செவ்வாய் நகர்ந்து வந்துருவாருங்க. சரிங்களா? இப்போ 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த மாற்று 2வது பகுதியில ஹெல்த்த கொஞ்சம் பார்த்துக்கணும். விருச்சிகம் மனுஷத்துல பிறந்தவங்க. வருமானம் ஒரு பக்கம் மிகையாக வந்தாலும், இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படின்றதும் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப 2யுமே நீங்க வந்து ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். 2வது, செகண்ட் ஹாஃப பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விருச்சிகத்துக்கு செவ்வா அவரே ராசி அதிபதி, அவரே 6ஆம் அதிபதி. சரிங்களா? அப்போ 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை நிறைய பேருக்கு வரும். 2வது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல வந்து உட்காருவாருங்க செகண்ட் ஹாஃப்ல. ராசி அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைவாருங்க. சரிங்களா? அப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். ஏற்றங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும். முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உழைக்கிற உழைப்பை வந்து கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சு முன்னுக்கு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சூரியனும் புதனும் லாபஸ்தானத்துல வந்து புதன் உச்சம் பெறுவார். என்ன ஒண்ணு, சனியினுடைய பார்வை இருக்கிறது மட்டுமே ஒரு சிறு குறை.
மற்றபடி இந்த காலகட்டம் சக ஊழியர்கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. சரிங்களா? பேசும்போது யாரை பத்தியும் மற்றவர்கள்கிட்ட புறம் பேச வேண்டாம். உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு நகர்த்தி கொண்டு போங்க லைஃப். 2வது குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 12ஆம் இடத்தை செவ்வாயும் தொடர்பு கொள்வதனால நான் சொன்ன மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. குடும்பம் ஓரளவுக்கு பலப்படும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்துல ராகுவையும் குரு பகவான் தொடர்பு கொள்ளும்போது அந்த வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், வீடு கட்டுறது அல்லது கட்டின வீட்டை வாங்குறது, இது மாதிரியான முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒண்ணு, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். சரி, இந்த மாதம் யார் மூலமாக என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல சுக்கிரன் நல்லா இருக்காருங்க. மனைவி அல்லது கணவன் மூலமாக உங்களுக்கு நல்லதொரு உதவிகள், நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன், அதாவது ஒரு மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் நீங்க நல்லாவே இந்த காலகட்டங்கள்ல சரி செய்து கொள்வீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட, ஒரு டிப்ரெஷனோட இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சண்டைகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். 2வது குரு பகவான் ஓரளவுக்கு வலுவா இருக்காருங்க. சரிங்களா? அப்போ வயதுல மூத்தவங்க அல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வெல் விஷர்ஸ் யாருனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களால உங்களுக்கு நல்லதொரு ஆதாயங்கள் அல்லது அவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு உதவிகள் வாழ்க்கையில தற்போது கிடைக்கும். சரிங்களா? அதன் மூலமாக நீங்க ஓரளவுக்கு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில விஷயங்கள், சில வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.